உறவு என்பது உணர்வது, அது நிரூபிப்பது அல்ல. அவர் என்ன நினைக்கிறார்னு எனக்கு தெரியும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்களால் ஆதர்ச தம்பதிகள் என்று உலகத்திற்கு அறிவிக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. டேஸ்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆர் காமன் இந்த உலகத்துக்கு அறிவிக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. கடைசி வரைக்கும் நேர்மறையான ரசனை கொண்ட அற்புதமான தம்பதிகளை நான் பார்த்ததுண்டு. அவருக்கு காரம் பிடிக்கவே பிடிக்காது, இந்த அம்மாவுக்கு காரம் தான் பிடிக்கும். அந்த ஆளு சிவப்பு கலர் பிடிக்கவே பிடிக்காது, இந்த அம்மாவுக்கு சிவப்பு கலர் தான் பிடிக்கும். அந்த ஆளுக்கு சில மனுஷங்களை பிடிக்கவே பிடிக்காது, இந்த ஆளுக்கு அந்த அம்மாவுக்கு அந்த மனுஷங்களை மட்டும்தான் பிடிக்கும். இந்த ஹீரோ அவருக்கு பிடிக்காது, அந்த ஹீரோ அவருக்கு பிடிக்கும். இந்த ஹீரோயின் அவருக்கு பிடிக்காது, இந்த ஹீரோயின் அந்த அம்மாவுக்கு பிடிக்கும். இப்படி நேரெதிரான ரசனை, சிந்தனை, உணவு, பழக்கம், வழக்கம் எல்லாவற்றையும் தாண்டி ஆதர்சமான தம்பதிகளாக அவர் 50 ஆண்டுகளை கடந்தவர்கள்லாம் இந்த உலகத்தில் உண்டு. எப்படி இருந்துச்சு? நேர்மாறான சிந்தனை கொண்டவர்கள் தானே. ஒத்த வேவ்லென்த்தில் இருக்கணும், அப்போ தான் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குது. இதெல்லாம் நாமளாக இந்த உறவை சிலபஸ் ஆக்கின பிறகு கண்டுபிடிச்சது. என்னுடைய பர்சனல் ஸ்பேஸ்க்கு யார் இடம் கொடுக்குறானோ அவன் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டு உங்கள் பர்சனல் ஸ்பேஸுக்கு இடமே கொடுக்க மாட்டான். சொல்றி ஏன் ஒரு மாதிரி இருக்கேன், ஏன் ஒரு மாதிரி இருக்கேன், சத்தனே நான் அமைதியாக இருக்க முடியும். அது எப்படி அமைதியாக இருக்க முடியும்? ஏன் மூஞ்சி இப்படி இருக்குன்னு நான் கேட்குறேன்ல, சொல்ல மாட்டேங்கிறேன். அப்படி ஆக்சுவலாக அவங்களுக்கு அவங்க தொந்தரவாக தெரியுறாங்க. அவள் தான் உரிமைப்பட்டவள். உரிமை தொந்தரவு செய்யும். தொந்தரவு செஞ்சால் தான் அது உறவே. ரைட்டு தானே? உங்களுக்கு தொந்தரவும் பண்ணப்படாது, ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கணும். அப்படி ஒரு பீஸ் இன்னும் கண்டுபிடிக்கலை. நான் கமிட்டல் ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸுங்கிற மாதிரி ரிலேஷன்ஷிப் ஃபார் கன்வீனியன்ஸ்னு மாற்றி வச்சிருக்கிறோம். நீ என்னிடம் உரிமை எடுத்துக்கொள்ள முடியாது, ஆனால் நீ என்னோட உறவாக இருக்க வேண்டும். நான் சொல்லுகிற நேரத்தில் மட்டும் நீ வர வேண்டும். அப்படி தான் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய இன்னொருத்தர் நினைக்கிறாங்க. இதனுடைய பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த உறவுகளை நீங்கள் குறைச்சி கட் பண்ணி போகிற போது இது பிள்ளைகளுக்கு ஆபத்தாக விடுகிறது. நீங்கள் தீர்மானிக்கக்கூடிய மனிதர்களோடு மட்டுமே இந்த பிள்ளைகள் உறவு பாராட்ட வேண்டும் என்ற எண்ணத்தை நோக்கி நகர்த்தப்படுவதால் பிள்ளைகளுக்கான உலகம் ரொம்ப சின்னதாகிடுச்சு. பிள்ளைகளுக்கும் யார் மீதும் உரிமை இல்லை, பிள்ளைகள்கிட்டையும் யார் மீதும் உரிமை இல்லை. ரைட்டு தானே? ஒரு காலத்தில் நீங்களே உங்கள் வீட்டில் பார்த்துருந்துருக்கலாம், அத்தைக்காரி முன்னால் உங்கள் பெத்த பிள்ளைய நீங்கள் கை வைக்கவே முடியாது. அவ்வளோதான், ரகலை பண்ணிடுவாங்க. ஏன் முன்னால் எப்படி நீ பிள்ளைய அடிக்க போச்சுன்னு விட்டுன்னு அவங்க கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வாடா மாப்பிள்ளைன்னு தரன்னு இழுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய் உங்களுடைய நாத்தனாரை சமாதானம் பண்ணி மன்னிப்பு கேட்டு அவனுக்கு அன்னைக்கு போனீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா ஃபேனு காற்றுக்கு கீழே உட்காந்து கறிக்குழம்பு தின்னுக்கிட்டு இருப்பான். நீங்கள் வெளுத்த பையன் எப்படி அடிக்க போச்சுன்னு. அதுக்கப்புறம் அவர் வந்தெல்லாம் பேசுவார். அண்ணங்காரெல்லாம் வந்து சரி விடுப்பா, ஏதோ கோபத்தில் செஞ்சுட்டா அப்படின்னு அவங்க பொல அழுவாங்க. ஏன்னா அது அவன் அல்ல, அது அண்ணன். அது அண்ணனின் முகம், அவள் தந்தையின் முகம். அந்த வீட்டினுடைய அவங்களுக்கு பொண்ணே இருக்காது. மாப்பிள்ளைன்னு வாயார கூப்பிடுவாங்க, மரியாதை அவங்க தான் செய்வாங்க, எல்லா நல்லது கிட்டதும் அவங்க தான் பார்ப்பாங்க. தூங்கிட்டு இருக்க பிள்ளைய எழுப்பி ஏன் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லாமல் கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ்ஸு வாங்கியாந்து வீட்டில் கொடுத்துட்டு போவாங்க. இப்போ மாதிரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டோம். ரைட்டு தானே? அவளுக்கு உரிமை உண்டு. இப்போ நாகரிகங்கிற பேரில் எல்லாத்தையும் மாற்றி வச்சுருக்கீங்க. தாய் மாமங்காரன் 101 ரூபா காசு கொடுத்தா மாமாவுக்கு தேங்க்ஸ் சொல்லு. என்னங்கடாடி இங்கிலீஷ் மீடியத்தில் படித்ததுனால பூரா பேருக்கு தேங்க்ஸ் சொல்லுமா என்ன? நானும் என் பிள்ளைகிட்ட ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், யார்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணுமோ அவங்கள்ட்ட வாங்காத, யார்கிட்ட வாங்குற உரிமை இருக்கோ அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லாத. அவ்வளோதான், அது அசிங்கம். என்னதுக்கு பூரா பேருக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க? அது கல்ச்சர். நம்ம பள்ளிக்கூடத்துலலாம் சொல்லி கொடுத்தாங்க, எது கொடுத்தாலும் தேங்க்ஸ் சொல்லுங்கள். சாக் பீஸ் டீச்சர் கொடுத்தா டீச்சர் தேங்க்ஸ். டீச்சர் திரும்பி டஸ்டரை மூஞ்சியில் விட்டு இருந்தால் திரும்ப நம்ம கொண்டே கொடுத்துட்டு தேங்க்ஸுக்கணும். அப்போ உரிமையை சிலபஸாக மாற்ற பிள்ளைகள் அந்நியப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இதனால் என்ன பெருசாக ஆயிருப்போகுது? என் பிள்ளைக்கு தேவைப்படக்கூடிய அளவுக்கு சொத்து பத்து சேர்த்து வச்சுருக்கேன், பேங்க் பேலன்ஸ் இருக்குது, சொந்தமாக தஞ்சாவூரில் வீடு வாங்கி வச்சுருக்கேன், நில போல வாங்கி போட்டிருக்கிறேன், ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பணம் கிடக்கு, மியூச்சுவல் ஃபண்டில் காசு கிடக்குது, எல்லா இடத்துலையும் காசு பணம் செட்டப் பண்ணி வச்சுருக்கேன், என் பிள்ளை நல்லா இருக்கும். கிடையவே கிடையாது. அப்படிலாம் இருக்கவே முடியாது. எல்லாம் நீங்கள் பலசாலியாக இருக்கிற வரை உங்கள் பணம் போதுமானது. என்றைக்கு பலம் இழக்கிறீர்களோ அன்றைக்கு மனிதன் அவசியமாகிறான். தட்ஸ் அ மோர் இம்பார்ட்டன்ட் ஸ்பேஸ் வேர் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் பீப்புள். ஒரு நோய் போதும் மனிதன் எவ்வளவு முக்கியம் என்று நீங்கள் அறிந்து கொள்வதற்கு. அம்பு ஆயுதம் அத்தனை இருக்குது. உலகத்துடைய பெரிய ஆஸ்பத்திரியில் நீங்கள் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கலாம். ஆனால் 2 மனுஷால் கண்ணு முன்னால் இருந்தான்னா, உங்களுக்கு உடம்பப்பட்டவன் நின்னான்னா, அந்த டாக்டர் நிற்கிறப்போ உங்களுக்கு என்ன நம்பிக்கை வருதோ அதை விட பெரும் நம்பிக்கை வரும் அந்த மனிதரை நீங்கள் பார்க்கிற போது. பலசாலியாக நீங்கள் இருக்கிற வரைக்கும் உறவு உங்களுக்கு தேவையே கிடையாது. உறவும் ஜாமியும் ஒன்று, கஷ்டம் வந்தால் மட்டும் போய் நிற்போம். ரைட்டு தானே? என்னைக்காவது இந்த இப்படி போகிறோமே, கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துக்கிட்டா இருக்கோம். அது சில பேர் ரிலீஜியஸாக போவாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் நாங்கள்லாம் அப்படி ஆக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நமக்கெல்லாம் பெருசாக தோணாது. ஆனால் திடீர்னு ஏதாவது பிரச்சனை வந்து அங்கே போய்ட்டு, கடவுளே ஏதோ இத்தனை நாள் வராமல் போகாமல் இருந்துட்டேன், கொஞ்சம் மன்னிச்சுக்க, பழசெல்லாம் மனசில் வச்சுக்காமல் பார்த்து செஞ்சு விடு அப்படிங்கிறோம்ல.